அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் பண்ணையார்கள் தங்களுடைய பண்ணையார் தனங்களை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், இல்லைன்னா நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணிக்கு போயிடுவோம்னு சொல்லி திமுகவை மிரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பூச்சாண்டி காட்டும் வேலையை வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 25 சீட்லாம் பத்தாது, எங்களுக்கு அதிகமாக கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பூச்சாண்டி காட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் திமுக கொடுக்கக்கூடிய ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பத்தில் நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1. நம்பர் 2, நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நீங்கள் என்னென்ன ஊரண்டை பிறந்தாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் நினைக்கிற கதை இங்கே நடக்காது. காங்கிரஸ் பண்ணையார்களே, எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா எதிரி வந்து பிற கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. சே, அந்த கட்சிக்காரன் இப்படி பண்ணுறானே, இந்த கட்சிக்காரன் நமக்கு எதிராக இதை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக செயல்பட பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தாங்கட்சிக்காரனே தான் தனக்கு எதிரி. சாரி காங்கிரஸ் மட்டும் இல்லை, அதிமுகவும் அப்படி தான், தனக்கு தானே எதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். சரி தாவேக்காவும் அதே தான். இல்லை என்ன இது வரிசையாக லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. சரி விடுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறப்போ டியர் பிரதர் ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் வந்துட்டு அதுக்கு மெனக்கெடுத்து பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவாப்புல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வெறும் ஹாப்பி பர்த்டே டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு M.K. ஸ்டாலின், திரு அப்படின்னு போட்டாப்புல. பிரதர்ன்ற வார்த்தைக்கும் திருன்ற வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நம்ம முதலமைச்சர் மட்டும் என்ன சும்மாவா, தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ், அவ்வளோதான், டாட். என்னைய கேட்டால் வெறும் தேங்க்யூவோட நிப்பாட்டி இருக்கலாம். ஃபார் யுவர் வார்ம் விஷஸ்லாம் போடணுமா எதுக்கு? தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தி அவர்களும் இன்னைக்கு ஹைதராபாத்தில் மீட் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு. போறவங்க தயவு செஞ்சு போயிருங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளான விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் வந்து கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கப்படும் இல்லையா, இடையில வந்து ஆக்கிரமிச்சிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு கேன்சர் செல் மாதிரி தாங்க. அது வந்து வாழவும் விடாது, இருக்கவும் விடாது. இந்த நண்டு வந்து மேலே போகிற நண்டையும் போக விடாது, காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு அப்படியே இது பண்ணு பாருங்க. அந்த மாதிரி தான் காங்கிரஸ்ன்ற கட்சியுமே. இன்றைய பிஜேபி தான் அன்றைய காலத்து காங்கிரஸ், எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கும் அதே மாதிரி அந்த பூனைக்குட்டி வெளியே எட்டி பார்க்குது பாருங்க. மீண்டும் தாவேக்கா கூட போகிறாங்கன்னா போய் தொலைஞ்சா நல்லாயிருக்கும். காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம், காங்கிரஸே இல்லாத தமிழ்நாடு உருவாகும், நிம்மதியாக இருக்கும். ராகுல் காந்தி அவர்களும் மாணிக்கம் தாகூரா மாறிட்டார் போல இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்னாக்க மாநில கட்சிகளை பார்த்து பல்லை இழிச்சுக்கிட்டு பின்னாடியே வர்றது. சட்டமன்ற தேர்தல்னு வரப்போ ஏதாவது ஒரு அல்ற சில்லறையை ஏவி விட்டு ஏதாவது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறது. ராகுல் காந்தி அவர்கள் மீதான மரியாதை தமிழ்நாட்டில் தேஞ்சிக்கிட்டே வருது. காங்கிரஸ்காரங்களுடைய நடத்தையின் காரணமாக தான். இப்போ ராகுல் காந்தி அவர்களே அப்படிதான் பிஹேவ் பண்றாரு. பிரதர்னு பாசமலையை புழிஞ்சுக்கிட்டு இப்போ திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. தன்னைய சுத்தி சங்கிகளை வச்சுக்கிட்டு ஒற்றுமை யாத்திரை அது இதுன்னு நடத்தி என்ன பிரயோஜனம்? அந்த சங்கிகளும் சேர்த்து இவரையும் ஒரு சங்கியாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நேரடியாகவே பேசியிருக்கலாம்ல. ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஓகேவா இருந்தால் அது ஓகேவா இருந்திருப்பாங்க, இல்லையா அது பேச்சுவார்த்தையில் அது என்னன்றதை பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த காங்கிரஸ்ன்ற கட்சி என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு விஜய் இருக்காங்க, நாங்கள் விஜய் கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதானே நடந்திருக்கு. இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தற்குறிகள் கிடையாது தமிழ்நாட்டு மக்களும் திமுக காரங்களும். இப்படி நேர்த்திக்கு முளைச்ச ஒரு கட்சியை கை காட்டி இத்தனை ஆண்டு கால நீண்ட நெடிய வரலாறு இருக்கக்கூடிய திமுகவை வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தா, இப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய அவமரியாதை. திமுக கூட்டணியிலேயே இருந்துகிட்டு கூட்டணிக்கு எதிராக அதுவும் சில்லறத்தனமான வேலைகளை எல்லாம் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா இது நல்லாவா இருக்கும்? சரி, அப்படியே இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டிய நபர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கியிருந்தாலோ நடவடிக்கை எடுத்திருந்தாலோ சரின்னு சொல்லலாம், ஓகே இப்படிலாம் பண்றாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸோடைய தலைமையே அதை ஆதரிக்க தான் செய்யுது. சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, பொது வழியில் கூட்டணி பற்றி பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும், சும்மா வந்து கண் தொடைப்புக்கு ஒரு இது வந்து விட்டுருந்தாங்க ஒரு அறிக்கையை. திமுகவை தினமும் குண்டூசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறதாட்டு தான் காங்கிரஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அணுதினமும் எதையாவது சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம், அங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. போய் தொலைய மாட்டேங்கிறானுங்க. ஒளிஞ்சு அந்தாலும் போயிட்டானுங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு நல்ல செய்தியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு பார்த்தா அந்த ஒரு செய்தி வரமாட்டேங்குது. காங்கிரஸிற்கு 24 மணி நேரம் கெடு விதித்துள்ளது திமுக அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சீக்கிரமா நீங்க என்ன ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கெடு விதிச்சிருக்கு. 25 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, இல்லைனா விலகு அப்படின்றது தான் திமுக விதித்துள்ள கெடு. நாளை மறுநாளுக்குள்ள மாநிலங்களவை வேட்பாளர்களை வந்து அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால நாளை உள்ள இவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்றதை தெரிவிக்கணும்னு சொல்லி கெடு விதிச்சிருக்க திமுக. உழைக்காம ஒரு வேலையும் செய்யாம திமுக முதுகுல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு சும்மா பூச்சாண்டி காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புறோங்க. இந்த வேஸ்ட் லக்கேஜை தூக்கி சுமக்கிறதே வந்து பெரிய சுமையா இருக்கு நமக்கு. மாணிக்கம் தாகூர்லாம் 4000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. திமுக காரங்க அவ்வளோ பாடு
பாடுபட்டு அந்த நபரை ஜெயிக்க வச்சிருக்கோம். இன்னைக்கு அதே வாய் இந்த எம்பி பதவி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம், அதுவா வேண்டாம், இது வேண்டாம், அந்த எம்பி பதவியை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ சுடு சொரணை இருக்குன்னா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தொலையணும்ல, அதையும் பண்ண மாட்டானுங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டு சும்மா குத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கூட்டணி விட்டு போய் தொலைங்கன்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூட்டணியை விட்டு போய் தொலைஞ்சிட்டாங்கன்னா திமுக காரங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம். தாவேக அணில் குஞ்சுகள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க காங்கிரஸ் திமுக விட்டு போயிட்டேன்னா திமுக வந்து ஜெயிக்காது, ஐயோ ஒரு திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னால் 25 தொகுதி கூட திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்ல. இவனுங்களுடைய கோமாளித்தனங்களுக்குலாம் நமக்கு சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு மண்ணும் தெரியாத கோமாளி கூட்டம், தற்குறி கூட்டம். ஆனால் பாருங்களேன், பாயை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கானுங்க தாவேகாரனுங்க. வாங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. காங்கிரஸை வாரிசு அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு தானே சொல்கிறானுங்க. ஆனால் காங்கிரஸை வந்து கூட்டணிக்குள்ளே கூப்பிட்றானுங்க. எப்படி இது? என்னடா உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? எப்போ பார்த்தாலும் டபுளாகவே இருக்கீங்களடா. உங்களுக்குன்னு வந்தால் மட்டும் அது ரத்தமாயிருது, மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆயிருது. அது எப்படிடா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி வந்து இவனுங்க நடந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவரை பற்றி தெரியாமல் விளையாடிக்கிட்டே இருக்கானுங்க. அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்றதுக்காக அந்த அமைதியை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறானுங்க. சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறதுல நம்ம ஆளை அடிச்சுக்க ஆளே இல்லைன்றது தெரியாமல் பண்ணையார்கள் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு வேற லெவலாக யோசிச்சு சிறப்பான தரமான சம்பவத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணிடுவாப்புல. அவர் ஈகோவை டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இவங்களுக்கு 25 தொகுதி திமுக கொடுக்குதுன்றதே எனக்குலாம் ஏற்றுக்க முடியல. இவங்களுக்கு 5 தொகுதி கொடுக்கறது கூட அதிகம்தான். எதுக்குன்றோம்? ஒரு வேலை இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுக்கிடையில இவங்களுக்கு 5 தொகுதியே பெருசு. திமுக 25 தொகுதி கொடுக்குன்னு சொல்லியும் எங்களுக்கு அதெல்லாம் பத்தாது, எங்களுக்கு அதிகமாக தாங்க, இல்லைன்னா நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம். என்ன மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு கையேந்தி நிற்கிறப்போவே இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வந்து ஆணவத்தோடு திரிகிறாங்கன்னு சொன்னால் 1967க்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க பண்ணையார்கள். அண்ணா கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்னும் வரைக்கும் இவங்கெல்லாம் படிக்கவே இல்லை. அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ராகுல் காந்தி அவர்களே, காங்கிரஸ்காரர்களே, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஆதரவு. நீங்கள் என்ன மிரட்டினாலும் என்ன உருட்டினாலும் எப்படி சுற்றி எப்படி வளைச்சி எப்படி வந்தாலும் நீங்கள் நினைக்கிறது இங்கே நடக்காது. தட்ஸ் இட். காங்கிரஸ் என்ற கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலே கண்டிப்பாக வெற்றி பெறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஈகோவை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸை வேரோட அழிச்சுருவாங்க போல இருக்கு காங்கிரஸ்காரங்களே. ஏற்கனவே ட்ரெயின் முன்னாடி 4 பேர் போய் நின்னாங்க. இனிமேல் அந்த 4 பேர் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. நல்லா வலிச்சு நக்கிட்டு ஒத்த பருக்க கூட இல்லாமல் ஆக்கி வெறுஞ்சட்டி அலையோட போகிறாங்க போல காங்கிரஸ்காரங்களே. வேற யாரும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காங்கிரஸ் என்னதான் முடிவெடுக்கிறாங்க, என்ன ஏதுன்றதை பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆல்பத்தில் நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1. நம்பர் 2, நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது.